வணக்கம் நண்பர்களே, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? உங்கள் குடும்பத்தில் சமாதானம் இருக்கிறதா? எதை குறித்தும் கவலைப்படாதிருங்கள். நிச்சயம் தேவன் பெரிய காரியங்களை செய்வார். இந்நாளில் 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் முதல் சிந்திக்க இருக்கிறோம். கேட்போமா? கர்த்தருடைய வார்த்தைக்காக காத்திருக்கிற உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்று நாம் 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 7ஆம் வசனம் வரை கற்றுக்கொள்ளப் போகிறோம். 1வது வசனத்தை வாசிக்கிறேன். 1 தெசலோனிக்கேயர் 2:1. சகோதரரே, நாங்கள் உங்களிடத்தில் பிரவேசித்தது வீணாய் இருக்கவில்லை என்று நீங்களே அறிந்திருக்கிறீர்கள். வீணாய் என்று சொன்னால் பயனுள்ள எந்த விளைவும் இல்லாமல் என்று பொருள். இங்கே பவுல் என்ன சொல்கிறார் என்றால், நான் உங்களிடத்தில் வந்தது ஏதோ நீங்கள் அறிவளவில் இயேசுவை குறித்து அறிந்து கொள்ள வேண்டிய சில காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பதற்காக அல்ல. நீங்கள் அறிந்திராத புதிய ஒரு காரியத்தை, உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தாத ஒரு காரியத்தை உங்களுக்கு அறிவிக்கவில்லை. சில நாட்கள் அங்கே தங்கியிருந்து உங்களுக்கு சில கேளிக்கைகளை காண்பித்து உங்களை மகிழ்விக்க நான் அங்கே வரவில்லை என்று கூறுகிறார். பவுல் அப்போஸ்தலனுடைய பணியானது வீணாய் போய்விடவில்லை. அவர் தெசலோனிக்கே பட்டணத்திற்கு வந்த பொழுது அவர்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்த செய்தியை கேட்டார்கள். ரட்சிப்பின் அனுபவத்திற்குள்ளே வந்தார்கள். மாற்றம் பெற்ற விசுவாசிகள் அந்த பட்டணத்தின் தெருக்களிலே சாட்சியாக வலம் வந்தார்கள். நற்செய்தி மக்கள் இருதயத்திற்குள்ளே சென்று தனி மனிதனுடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை ஏற்படுத்தியது. 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பாருங்கள். உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி முன்னே பிலிப்பி பட்டணத்திலே நாங்கள் பாடுபட்டு நிந்தை அடைந்திருந்தும் வெகு போராட்டத்தோடு தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு சொல்லும்படி நம்முடைய தேவனுக்குள் தைரியம் கொண்டிருந்தோம். தெசலோனிக்கே பட்டணத்திற்கு அவர் வந்தபோது போராட்டத்தோடும் உள்ளான மனவேதனையோடும் தான் வந்தார். இதற்கு முன் பவுல் மிகவும் வெட்கப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலையை பிலிப்பி பட்டணத்திலே சந்தித்தார். இதை குறித்து அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகம் 16ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்கலாம். ஆனால் தெசலோனிக்கே பட்டணத்திற்கு அவர் வந்த பொழுது அவர் தைரியத்தோடு வந்தார். வேறு வார்த்தைகளில் சொல்ல வேண்டுமென்றால், பிலிப்பி பட்டணத்தில் மிகுந்த வேதனையும் போராட்டத்தையும் அனுபவித்தபடினாலே ஊழியத்திலே அவர் சோர்ந்து போய்விடவில்லை. ஊழியத்திற்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை அவர் கொடுக்காமல் இருந்து விடவில்லை. பிலிப்பி பட்டணத்தில் மிகவும் பாடுபட்டேன், எனவே இங்கே சுவிசேஷத்தை கொடுக்கும் முறைகளை நான் மாற்றிக்கொள்ளப் போகிறேன், வெளிப்படையாக பேசாமல் சற்று மேலோட்டமாக பேச போகிறேன் என்றெல்லாம் பவுல் நினைக்கவில்லை. அவர் ஒரு இரகசிய கிறிஸ்தவர் அல்ல, வெளிப்படையாக எந்த ஒரு இடத்திலும் சுவிசேஷத்தை பிரசங்கிப்பவர். பிலிப்பி பட்டணத்தில் பேசியது போலவே தெசலோனிக்கே பட்டணத்திலேயும் அவர் பிரசங்கித்தார். பவுல் கொடுத்த செய்திகளிலே சிறந்த செய்தியை தெரிந்தெடுங்கள் என்று யாராவது உங்களிடத்திலே கேட்பார்கள் என்றால், நீங்கள் எந்த செய்தியை தெரிந்தெடுப்பீர்கள்? இந்த கேள்வியை நான் உங்களிடத்தில் கேட்டால் பல வித்தியாசமான விடைகளை நீங்கள் கூறலாம். அவர் மனம் திரும்பிய உடனே தமஸ்குவிலே கொடுத்த செய்தி உண்டு. சீப்புரு தீவிலே அவர் கொடுத்த செய்தி உண்டு. சீப்புரு தீவில் சேர்க்கை பவுல் என்பவருக்கு முன்பாக கொடுத்த செய்தி உண்டு. அந்தியோகியாவிலே அவர் கொடுத்த செய்தி உண்டு. அத்தேனே பட்டணத்திலே அவர் கொடுத்த செய்தி உண்டு. அதுதான் அவர் மார்ஸ் மேலே கொடுத்த செய்தி. மேலும் தெரனு என்பவனுடைய கலாசாலையிலே எபேசு பட்டணத்தில் அவர் கொடுத்த செய்தி உண்டு. மட்டுமல்ல, கொரிந்து பட்டணத்திலே அவர் கொடுத்த செய்தி உண்டு. இவை அனைத்துமே சிறந்த செய்திகள் தான். இன்னும் சிலர் எருசலேமில் அவர் கைது செய்யப்பட்ட பொழுது பேசிய செய்தியை கூறலாம். அல்லது ஃபெலிக்ஸிற்கு முன், அகிரிப்பா ராஜாவிற்கு முன் கொண்டு வரப்பட்ட பொழுது பேசிய செய்தியை சொல்லலாம். அகிரிப்பா ராஜாவின் முன் அவர் கொடுத்த செய்தி மிக மிக உன்னதமான ஒரு செய்தி. மேலும் எபேசு சபை மூப்பர்களுக்கு கடற்கரையில் கடைசியாக அவர் கொடுத்த செய்தியும் சிறந்தது. ஒவ்வொரு செய்தியிலும் இயேசு கிறிஸ்துவை தெளிவாக அவர் பிரசங்கித்தார். அவருடைய மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் அறிக்கையிட அவர் ஒருபொழுதும் வெட்கப்படவில்லை. ஊழியர் ஒருவர் இந்த செய்திகளை குறித்து சொல்லும் பொழுது, அப்போஸ்தலனாகிய பவுலின் எல்லா செய்திகளையும் விட தெசலோனிக்கே பட்டணத்தில் அவர் வாழ்ந்த வாழ்க்கை மிக உன்னதமான ஒரு நடமாடும் நிருபம் என்று கூறியிருக்கிறார். உன்னதமான செய்தி என்பது எழுத்திலோ பேச்சிலோ அல்ல, அது வாழ்க்கையில்தான் இருக்கிறது. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை மிக உன்னதமான முறையிலே பவுல் தெசலோனிக்கே பட்டணத்திற்கு எழுதும் பொழுது விவரித்திருக்கிறார். பிரியமானவர்களே,
ஒவ்வொரு விசுவாசியும் ஒரு ஊழியனே. உங்களை ஒருவேளை மற்றவர்கள் ஊழியர் என்று அழைக்க நீங்கள் விருப்பப்படாமல் இருக்கலாம். ஆனால் உங்களுடைய வாழ்க்கை பிரசங்கித்துக் கொண்டுதான் இருக்கிறது. உங்கள் வாழ்க்கை உங்கள் வீட்டிலே இருக்கும் பிள்ளைகளிடத்திலே பேசுகிறது. நீங்கள் வேலை செய்யும் இடத்திலே மற்றவர்களோடு பேசுகிறது. உங்கள் திருச்சபையில் மக்களை அது சந்திக்கிறது. உங்கள் வாழ்க்கை என்பது உங்கள் நடக்கை. ஆம், அதுதான் நீங்கள் கொடுக்கும் மிக உன்னதமான செய்தி. இன்று உங்கள் வாழ்க்கை மற்றவர்களுக்கு என்ன செய்தி சொல்லப் போகிறது? சிந்தித்து பாருங்கள். பிரியமான வேத ஆராய்ச்சி நேயர்களே, 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 3 முதல் 6 வசனம் வரை உள்ள பகுதியிலே தெசலோனிக்க சபையிலே பவுல் எதை பிரசங்கித்தார் என்பதை குறிப்பிட்டிருக்கிறார். மட்டுமல்ல, தெசலோனிக்கேயர் மக்களோடு அவருக்கு இருந்த உறவு எப்படிப்பட்டதாக இருந்தது என்பதையும் அவர் கூறுகிறார். ஒரு தாயைப் போல அவர்களை ஆறுதல் படுத்துகிறவராக இருந்தார் என்று 7ஆம் வசனத்திலே சொல்லியிருக்கிறார். ஒரு தகப்பனைப் போல அவர்களை கண்டித்தார் என்பதை 12ஆம் வசனத்திலே குறிப்பிடுகிறார். அவர்களுக்கு சவால் விடுவதிலே ஒரு சகோதரனைப் போல இருந்தார் என்று 14ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். சரி, தொடர்ந்து கவனியங்கள். வாசிக்கிறேன். 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். எங்கள் போதகம் வஞ்சகத்தினாலும் துர்ராசையினாலும் உண்டாகவில்லை, அது கபடமுள்ளதாய் இருக்கவும் இல்லை. இங்கே முதலாவதாக வஞ்சகத்தினாலே அந்த போதகம் உண்டாகவில்லை என்கிறார். அதாவது அவர்களை ஏமாற்ற வேண்டும் என்ற எந்த எண்ணமும் இல்லாமல் அவர் போதனை செய்தார். சுத்த சுசேஷத்தை பூரணமாய் பிரசங்கித்தார். அதில் எந்த கலப்படமும் அவர் செய்யவில்லை. சில சுசேஷத்தை ஒவ்வொரு குழுவிற்கும் ஒவ்வொரு மக்கள் கூட்டத்திற்கும் ஏற்ற விதமாய் மாற்றி சொல்லி சுசேஷத்தின் உண்மை அடிப்படைகளையே மாற்றி விடுகிறார்கள். ஆனால் பவுல் அவ்வாறு செய்யவில்லை. இரண்டாவதாக, துர்ராசையினாலும் உண்டாகவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த பேராசையினாலும் அவர் சுசேஷத்தை பிரசங்கிக்கவில்லை. அங்கே ஊழியம் செய்தால் அதிகமான காணிக்கை கிடைக்கும் என்று அவர் நினைக்கவில்லை. தன்னை மக்கள் பெரியவர்கள் என்று எண்ணுவார்கள், தன்னை புகழுவார்கள் என்ற எந்த எதிர்பார்ப்போடும் அங்கே அவர் செல்லவில்லை. சுத்தமான நோக்கத்தோடு அங்கே சென்றார். மூன்றாவதாக, சுசேஷத்தை பிரசங்கிப்பதற்காக அவர்கள் ஏற்றுக்கொள்ளச் செய்வதற்காக எந்த தவறான வழிமுறையையும் அவர் கையாளவில்லை. எனவேதான் எங்கள் போதகம் கபடம் உள்ளதாக இருக்கவில்லை என்று சொல்லுகிறார். இந்த குறிப்பிட்ட இடத்திலே பவுல் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையில இருந்து நாம் ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். ஊழியர் ஒருவர் தான் முன்பு இருந்த ஒரு திருச்சபையிலே தற்சமயம் இருக்கும் ஊழியருக்கு எதிராக எதிர்ப்புகள் கிளம்புகின்றன என்பதை கேள்விப்பட்டார். பின் அந்த எதிர்ப்பு செய்தவர்களோடு இணைந்து அந்த சூழ்நிலையை தனக்கு சாதகமாக்கிக் கொள்ள முயற்சி செய்தார். ஆனால் பிரியமானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் அப்படி எந்த விதமான ஒரு காரியத்தையும் செய்யவில்லை. தன்னுடைய சுயநலத்திற்காக, தன்னுடைய பேராசையை திருப்தி செய்து கொள்வதற்காக அவர் தெசலோனிக்கே சபையிலே வந்து போதிக்கவில்லை. கர்த்தருடைய வார்த்தை போதிக்கும் ஒவ்வொருவரும் தங்களை தாங்களே ஆராய்ந்து பார்க்க வேண்டிய ஒரு காரியம். நான் வஞ்சகத்தினாலே, துர்ராசையினாலே அல்லது கபடத்தினாலே இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறேனா என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். நம்மை குறித்து நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய நோக்கங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? இதை அடிக்கடி நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் ஏன் நான் இதை செய்கிறேன்? ஒய் ஐ டூ வாட் ஐ டூ? ஏன் இதற்காக நான் பணம் செலவு செய்கிறேன்? ஏன் இதற்காக இவ்வளவு நேரத்தை செலவு செய்கிறேன்? இதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். நண்பர்களை சேர்த்து கொள்வதற்காக இந்த பணியை செய்கிறேனா? அல்லது மக்களை என் பக்கமாக கவர்ந்து கொள்வதற்காக நான் இதை செய்கிறேனா? அல்லது உண்மையாகவே உள்ளான இருதயத்தோடு கர்த்தருடைய வார்த்தை அநேகரை உயிர்ப்பிக்க வேண்டும், ஆறுதல் படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு நான் செய்கிறேனா? இதை சிந்தித்து பாருங்கள். ஊழியர்களாகிய நாம் பல நேரங்களிலே, பல காரணங்களிலே தவறி இருக்கலாம். அதை உணர்ந்து தேவ பலத்தை நாடும் பொழுது அவரே நம்மை தகுதிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். அவருடைய கிருபையினால் மட்டுமே அவருடைய சித்தத்தை பூரணமாய் நாம் செய்ய முடியும். அப்போஸ்தலனாகிய பவுல் ஏன் இதை எழுதுகிறார்? இது நமக்கு தெரியவில்லை. ஒருவேளை அவர் தவறான எண்ணத்தோடு தெசலோனிக்கேயர் பட்டணத்திற்கு வந்தார் என்று அவரை குறித்து சரியாய் அறியாத யாராவது கூறியிருக்கலாம். ஆனால் அவர் மிக தெளிவாக எங்கள் போதகம் வஞ்சகத்தினாலும் துர்ராசையினாலும் உண்டாகவில்லை, அது கபடமுள்ளதாய் இருக்கவில்லை என்று சொல்கிறார். நான் காணிக்கை வாங்குவதற்காக வரவில்லை, வேறு எந்த உள்ளான நோக்கத்துடனும் வரவில்லை. சுசேஷத்தை கொடுக்கவும் விசுவாசத்திலே உங்களை ஊண்ட கட்டவுமே வந்தேன் என்று தான் சொல்கிறார்.
பவுலின் எண்ணத்தை போன்ற எண்ணமுள்ளவர்களாக கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலேயும் மிக பரந்து விரிந்த கடலிலே மிக அமைதியாக பயணம் செய்கிறவர்களைப் போல இருக்கிறார்கள். ஒருவேளை அங்கே புயல் எழும்பலாம் என்றாலும் தேவன் தம்முடைய ஊழியக்காரரை தொடர்ந்து நடத்துகிறவராய் இருக்கிறார். சரி, 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை பாருங்கள். சுவிசேஷத்தை எங்களிடத்தில் ஒப்புவிக்கத்தக்கதாய் தேவன் எங்களை உத்தமர் என்று எண்ணினபடியே நாங்கள் மனுஷருக்கல்ல, எங்கள் இருதயங்களை சோதித்தருகிற தேவனுக்கே பிரியமுண்டாக பேசுகிறோம். பவுல் தன்னுடைய ஊழியத்தில் இருப்பதற்கான காரணத்தை மிக தெளிவாக கூறியிருக்கிறார். நாங்கள் மனிதர்களை பிரியப்படுத்துகிறவர்களாக அல்ல, பெயர் பிரஸ்தாபத்திற்காக அல்ல, தான் பிரசங்கிக்கும் பொழுது மனிதர் என்னை என்ன எண்ணுவார்கள் என்பதற்காக அல்ல, தேவனுக்கு பிரியம் உண்டாகவே பேசுகிறோம் என்கிறார். எந்த ஒரு சூழ்நிலையிலேயும் கீழான தந்திரமான வழிமுறையை கர்த்தருடைய ஊழியத்திலே அவர் பின்பற்றவில்லை. கர்த்தர் எங்களை உத்தமர் என்று எண்ணியிருக்கிறபடியே நாங்கள் அவருக்கு முன் உத்தமராக இருக்கிறோம் என்று தான் சொல்கிறார்கள். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்க எனக்கு அருமையான ஊழியக்கார சகோதரனே, சகோதரியே, நீங்கள் இன்று கர்த்தருடைய ஊழியத்தில் இருப்பதற்கான உண்மையான காரணம் என்ன? உங்கள் நோக்கம் என்ன? கர்த்தர் உங்களை உத்தமர் என்று எண்ணி அழைத்த அழைப்பை உணர்ந்தவர்களாக மனிதரை பிரியப்படுத்துவதற்காக அல்லாமல் கர்த்தரை பிரியப்படுத்துவதற்காகவே பணி செய்து கொண்டிருக்கிறீர்களா? சற்றே யோசித்து பாருங்கள். அல்லது உங்கள் பணியிலே தந்திரமான தவறான வழிமுறைகள் எதையாவது நீங்கள் பின்பற்றுகிறீர்களா? அப்படி எதையாவது கர்த்தர் இன்று உங்களுக்கு உணர்த்துவார் என்றால் அந்த தவறான வழிமுறையை, அந்த திட்டத்தை நீங்கள் விட்டுவிடுங்கள். 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பாருங்கள். உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நாங்கள் ஒரு காலும் இச்சகமான வசனங்களை சொல்லவும் இல்லை, பொருளாசை உள்ளவர்களாய் மாயம் பண்ணவும் இல்லை, தேவனே சாட்சி. மிக பச்சையாக இங்கே பவுல் பேசுகிறார் என்று சொல்லலாம். யாரையும் பிரியப்படுத்தும் இச்சகமான வார்த்தைகளை பேசும்படியாக நான் வரவில்லை என்று தெளிவுபட கோருகிறார். சில போதகர்கள் சில செல்வந்தர்களை அடிக்கடி புகழ்ந்து பேசுவதை நீங்கள் கவனித்திருக்கலாம். ஆனால் பவுல் யாரையும் ஐஸ் வைக்க முயற்சி செய்யவில்லை. இச்சகமான வார்த்தைகள் ஒரு மனிதனை நிராயுத பானையாக்கி விடுகிறது. அதாவது யுத்தத்திலே துப்பாக்கியோடு நிற்பவன் அதை இழந்து போன ஒரு நிலைமையிலே அவனை நிற்கச் செய்கிறது. சரியான எதையும் பேச முடியாத, எதையும் செய்ய முடியாத ஒரு நிலைக்கு அவன் தள்ளப்பட்டு விடுகிறான். பொதுவாக யாராவது உங்களை குறை சொல்வார்கள் என்றால் அதற்கு பதிலாக நீங்கள் என்ன சொல்லலாம் என்பதை உங்களால் யூகிக்க முடியும். ஆனால் யாராவது உங்களை புகழ்வார்கள் என்றால் அதற்கு பதிலாக என்ன சொல்ல என்று உங்களுக்கு தெரியாது. இந்த இச்சகமான வார்த்தை எனும் பிரச்சனையினாலே சில வேளைகளிலே நம்முடைய எதிரிகளை காட்டிலும் நண்பர்கள் ஆபத்தானவர்களாய் இருக்கிறார்கள். நம்முடைய எதிரிகள் நம்முடைய குறையை சுட்டி காட்டுவார்கள். நம்முடைய நண்பர்கள் நம்மை அளவுக்கு அதிகமாக புகழ்ந்து நாம் எதையுமே சிந்திக்க முடியாதபடி செய்து விடுவார்கள். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் இச்சகமான வார்த்தைகளை எந்த இடத்திலும் பயன்படுத்தவில்லை. சில செல்வந்தர்கள் எந்த ஊழியக்காரர்கள் அவர்களை புகழுகிறார்களோ, அவர்களை குறித்து சிறப்பாக பேசுகிறார்களோ அவர்களுக்குத்தான் அல்லது அந்த ஊழியங்களுக்குத்தான் உதவி செய்வார்கள். ஆனால் பிரியமானவர்களே, ஊழியன் பணத்திற்காக யாரையும் புகழ்ந்து பேச வேண்டிய அவசியம் இல்லை. பவுல் தான் பொருளாசை உள்ளவனாக மாயம் பண்ணவில்லை என்று சொல்லுகிறார். இன்று பல ஊழியக்காரர்களுடைய வாழ்க்கையிலே பொருளாசை என்னும் பிரச்சனையிலே மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள். தங்கள் வாழ்க்கையிலே திருப்தியற்றவர்களாக கர்த்தருடைய ஊழியத்திற்கென்று ஆத்துமாதாய பணிக்கென்று கொடுக்கப்படும் காணிக்கைகளை தங்கள் சுகபோக வாழ்க்கைக்கென்று செலவு செய்கிறார்கள். இப்படிப்பட்ட சோதனை குறித்து ஒவ்வொரு ஊழியனும் கவனமாக இருக்க வேண்டும். 5ஆம் வசனத்திலே பொருளாசை குறித்து மாயம் பண்ணவில்லை என்று சொல்லுகிறார். அதாவது மறைமுகமாக பொருளாசையை வைத்துக்கொண்டு மக்கள் அதை உணர முடியாதபடி பல திட்டங்களை குறித்தோ பல வித்தியாசமான ஊழியங்களை குறித்தோ அவர்கள் பேசலாம். ஆனால் உள்ளான இருதயத்திலே தாங்கள் விரும்பும் காரியத்தை செய்ய தங்களுக்கு தேவையான பணத்திற்காக அவர்கள் அப்படி பேசுகிறவர்களாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. இன்னும் சிலர் அல்லது சில ஸ்தாபனங்கள் சில ஊழியர்களை பிரியப்படுத்துவதற்காக அவர்களுக்கு அறிவர் பட்டம் கொடுத்து பட்டம் பெற்று கொண்டவர்களிடத்திலிருந்து மறைமுகமாக பணத்தை அல்லது வேறு எதையோ எதிர்பார்க்கிறார்கள். 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பாருங்கள். நாங்கள் கிறிஸ்துவின் அப்போஸ்தலராக உங்களுக்கு பாரமாக இருக்கக்கூடியவர்களானாலும்
உங்களிடத்திலாவது மற்றவர்களிடத்திலாவது மனுஷரால் வரும் மகிமையை நாங்கள் தேடவில்லை. ஆம், பவுல் மனுஷர் தன்னை புகழ வேண்டும், தனக்கு மகிமையை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு எந்த ஒரு காரியத்தையும் செய்யவில்லை. அவருடைய நோக்கம் எல்லாம் ஆத்தும ஆதாயம் என்பதை தவிர வேறு எந்த உள்ளான நோக்கமும் இல்லை. 7ஆம் வசனத்தை பார்ப்போம். 1 தெசலோனிக்கேயர் 2:7. உங்களிடத்தில் பட்சமாய் நடந்து கொண்டோம். பால் கொடுக்கிற தாயானவள் தன் பிள்ளைகளை காப்பாற்றுகிறது போல. இந்த வார்த்தைகளுக்கு விளக்கம் தேவையில்லை என்று எண்ணுகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கே சபை விசுவாசிகளை தன் சொந்த பிள்ளைகளைப் போல எண்ணுகிறார். பால் கொடுக்கும் ஒரு தாய்க்கு தன் பச்சிளம் குழந்தை எத்தனை முக்கியமானதோ அதுபோல எனக்கு இந்த திருச்சபை முக்கியமானது என்று சொல்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் எருசலேமை எந்த அளவிற்கு நேசித்தார் என்பதை நாம் மத்தேயு 23:37 பார்க்கலாம். கவனிங்கள், வாசிக்கிறேன். மத்தேயு 23:37. எருசலேமே, எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று. இப்படி சொல்லி அவர் வேதனைப்பட்டார். வேத புத்தகத்திலே இயேசு கிறிஸ்து தன்னை பல வகைகளிலே பல காரியங்களோடு அடையாளப்படுத்தி காட்டியிருக்கிறார். தன்னை நல்ல மேய்ப்பன் என்று சொல்கிறார். அது மட்டுமல்ல, ஆடுகளுக்காக தன் ஜீவனையே கொடுக்கும் ஒரு நல்ல மேய்ப்பன் என்கிறார். அவர் தனது ஆடுகளை பாதுகாக்கிறார். ஒரு நாள் நித்தியமாக அத்தனை ஆடுகளையும் பத்திரமாக இருக்கும் ஒரு இடத்திலே சேர்த்து கொள்ளப் போகிறார். அது மட்டுமல்ல, தாய்க்கோழி குஞ்சுகளை எப்படி சேர்த்து கொள்ளும் என்பது போல தான் எருசலேமின் மக்களை சேர்த்து கொள்ள வாஞ்சாக இருந்தேன் என்று சொல்லுகிறார். சாதாரணமாக மக்கள் புரிந்து கொள்ளத்தக்க விதத்திலே தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தி இருக்கிறார். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களிலே பலர் கோழி தன் குஞ்சுகளை எப்படி தன் சிறகுக்குள்ளே மூடிக்கொள்ளும் என்பதை அறிந்திருப்பீர்கள். இங்கே தாய்க்கோழியின் அன்பு வெளிப்படுத்தப்படுகிறது. பவுல் அப்போஸ்தலனும் தெசலோனிக்கே சபையை தான் ஒரு தாயைப் போல நேசிப்பதாக கூறுகிறார். இன்றும் தங்கள் திருச்சபை மக்களை குறித்த இப்படிப்பட்ட கரிசனை உள்ள ஊழியக்காரர்கள் உண்டு. அவர்கள் வேதத்தை மிக சிறப்பாக வியாக்கியானம் கொடுக்க முடியாதவர்களாக இருக்கலாம். ஆனால் வேதத்தை வாசித்து அதை விசுவாசித்து அதை கருத்தோடு பிரசங்கிக்கிறார்கள். அப்படிப்பட்ட போதகர்கள் தேவையுள்ள சபை மக்களுக்கு சரியான நேரத்தில் சரியான ஆலோசனை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட கர்த்தருடைய ஊழியக்காரர்களிடத்திலே உங்கள் மனம் திறந்து உங்கள் சந்தேகங்களை நீங்கள் கேட்க முடியும். பிரியமான சகோதரனே, சகோதரியே, இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஊழியக்காரர்களாக இன்று நாம் கேட்ட கர்த்தருடைய வசனத்தை நம்முடைய உள்ளத்திலே வைத்து நாம் தியானிப்போம். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிறீர்கள் நல்ல ஆண்டவரே, இன்று உம்முடைய வார்த்தைகள் மூலமாய் எங்களுக்கு கொடுத்த சத்தியங்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஊழியக்காரராக இந்த நிகழ்ச்சியை கேட்ட ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும் அப்போஸ்தலனாகிய பவுலைப் போல எந்த உலக பிரகாரமான ஆதாயத்திற்காகவும் தங்கள் ஊழியத்தை நிறைவேற்றாமல் கருத்தோடு பாரத்தோடு கர்த்தரிடத்திலே மக்களை வழிநடத்த வேண்டும் என்ற ஒரே அக்கறையோடு கர்த்தருடைய வசனத்திலே மக்களை உறுதிப்படுத்த வேண்டும் என்ற உண்மையான பாரத்தோடு தொடர்ந்து செயல்பட நீர் அவர்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். எங்களிலே யார் யாருக்கு எந்தெந்த குறைகளை நீர் உணர்த்தினீரோ அதை உணர்ந்தவர்களாய் நாங்கள் மனம் திரும்பி தொடர்ந்து ஊழியத்தை நிறைவேற்ற நீரே எங்களுக்கு கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தாழ்மையோடு கேட்கிறோம் பிதாவே, ஆமென். தெசலோனிக்கேய பட்டணத்துக்கு பவுல் எப்படி வந்தார்? தெசலோனிக்கேய பட்டணத்துக்கு பவுல் எப்படி வந்தார்? ஆப்ஷன் ஏ மகிழ்ச்சியோடு, ஆப்ஷன் பி வெட்கத்தோடு, ஆப்ஷன் சி மனவேதனையோடு. இன்றைய கேள்விக்கான சரியான பதிலை 9962032803 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலம் அனுப்புங்கள். கர்த்தருடைய வார்த்தையை அநேகருக்கு அறிவித்துக் கொண்டிருக்கும் அன்பர்களே, நாம் நம்மை சோதித்து பார்ப்போமா? அநியாயத்தை விட்டு விலகி தேவனுக்காக வாழ்வோம். நீங்கள் பணி செய்யும் இடத்திலுள்ள மக்களிடத்தில்
உண்மையான அன்பையும் கரிசனையும் காட்டுகிறீர்களா? பவுலைப் போல ஆத்தும ஆதாயமே என் வாழ்வில் நோக்கம் என்று பணி செய்யுங்கள். தேவனுடைய அளவற்ற கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உங்களோடு இருப்பதாக. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க. பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம்.